உண்மை கிறிஸ்தவத்தை அறிவோம். சரி, வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். பிதாவே, உடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் இருதயத்துல எழுதும், அது 100 மடங்கு பலன் தரட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஐயா தான் செய்தி கொடுக்கணும். போன வாரம் கொடுக்க வேண்டியது வேற ஒரு ஐயாவுக்கு விட்டு கொடுத்தார், ராஜா ஐயாவுக்கு. ஸோ இன்னைக்கு சரி அடுத்த வாரம் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். அப்போ வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி. சரி, திருப்பி கொள்ளலாம். கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். மைக் தேவைன்னு நினைக்கிறேன், இதே நல்லா இருக்கும். கிறிஸ்தவத்தை குறித்து கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து என்னன்னா, கிறிஸ்தவம் என்ன செய்தது? அதாவது, இரவா இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து வந்தார். எப்படி? இது ஒரு தமிழ் பக்தி பாடல். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்று நீடு வாழ்வார். புரியுதுங்களா? முதல் 3 குறள் இப்படி ஒரு நல்ல கடவுளை பற்றி எல்லாத்திலையுமே சொல்லப்பட்டுக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. சொல்லுங்க, உலக கெத்தவாத்தியா சொல்றோம். சினிமா பாட்டு அவ்வளவு அழகா பாட்டுங்க, சின்ன குழந்தைங்க தப்பாங்குத்து பாட்டுங்களா. ஒரு ஒரு நல்ல விஷயம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க தயவுசெய்து. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்ரேட் போடுங்க, யார்த்து பாரு. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதியாகமம் முதல் பேப்பர். கடவுள் வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை படைத்தார். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக இறைவன் இருந்தார். அடுத்த குறள் என்னது? திருக்குறள் 2வது குறள். அப்படி எடுத்து பாருங்க, நெட்டை எடுத்து பாருங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இல்லம்மா, 2வது குறள். இது அப்புறம் விடு. குறள் 2 கொஞ்சம் படிங்கப்பா. குறள் 2ன்னு போடு. எடுத்து யாரும் சவுண்டா படிங்கம்மா. இல்ல, 2வது குறளா? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவான் நற்றால் தொழார் எனின். அடுத்தது முதல் குறள் என்ன சொல்றாரு? அந்த சராசரங்களை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த இயற்கையெல்லாம் படைப்பதற்கு முன்பாக அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறார். அவர் யாராலையும் உருவாக்கப்பட முடியாதவர். தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன். சுயம்பு. சுயம்பு. அவர் யாரையும் உருவாக்கல, அவர் தானா இருக்கிறார். கடவுளை பற்றி முதல் குறள் சொல்றா. 2வது குறள், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவான் நற்றால் தொழாரெனில். நீ எல்லாத்தையும் படிக்கலாம்ப்பா, எல்லாம் படிச்சு அறிவு பெருத்தவனா இருக்கலாம். அந்த உயிருள்ள கடவுளை நீ வணங்கலனா உன் வாழ்க்கை வீணுன்றார். 2வது. அதுவும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்றாரு? எனக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள் என்னது? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அப்புறம் பாருங்க, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடுமை இல்ல. கடவுள் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி அப்படிலாம் பாக்குறது கிடையாதான். வேண்டுதல் வேண்டாமை, அவருக்கு எல்லாரும் பிள்ளைங்க, இவங்க வேணும் இவங்க வேணாம் அப்படிலாம் கடவுளுக்கு கிடையாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பறிந்தார் மாற்று. இருள் சேர் இரு வினை என்றார். ஜென்ம வினை, கர்ம வினை. அதாவது ஆதாம் செய்த பாவம் ஜென்ம பாவம், பிறப்பிலிருந்து நமக்குள்ள வருது. நாம செய்து இந்த பூமியில பிறந்துட்டு அப்புறம் நாம செய்யற பாவங்கள் கர்ம வினை. இது 2ம் ஒழியணும். இது ஒழியலனா இருள் வினை, இருள் சேர் நரகம்.
நரகம் என்று ஒன்று உண்டு, அங்கே மனித ஆன்மா நரகத்துக்கு செல்லும். அடுத்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி, எலிய பிடிக்க பொறி வைக்கிறோம். அந்த பொறிவாயில் 5 அவித்தான். அவித்தல் என்றால் சாகுதல், அவித்தல் வேகுதல். அவித்தல் 5 காயங்களை ஏற்றார். 2 காலை வச்சு ஆணி அடிக்கிறான், இந்த 2 பக்கம் ஆணி அடிக்கிறான், தலையில முட்கிட வைக்கிறான், விழாவில ஈட்டி 5 காயங்களை பொறிவாயில் 5 அவித்தான். 5 இடத்துல வெந்தார், வேகுதல், அவித்தல். இப்படி எல்லாத்திலுமே அந்த வேதத்தில் இருக்கிற இயேசு இருக்கிறார். சரி, போதும் போதும். இன்னொரு இலக்கிய பாடல் சொல்லுது, இரவா இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து வந்தார். அதாவது போகக்கூடாத இடம். இன்னைக்கு சேட்டலைட் வச்சு பாக்குறாங்க பாத்தீங்களா, என்ன அற்புதமா இருக்குது. ஒரு நம்ம பூமின்றது ஒண்ணுமே இல்லை, பூமி விட அற்புதமான கிரகங்கள்லாம் இருக்குது. ஒரு கிரகத்துல ஃபுல்லா கடல், ஒரு கிரகத்துல முழுசும் வைரம், ஒரு கிரகத்துல வைர மழை பொழியுது, எல்லாமே வைரம். நம்ம யூடியூப்ல காட்டுறான், அந்த கேமரா இந்த சேட்டலைட் அனுப்பிச்சிருக்கிறான், அது எடுத்துக்கிட்டு போகுது. ஒரு சின்ன பூமின்றது ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ பெரிய இறைவன் அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்தவம் எதுக்கு? மதம் மாறத்துக்கா? இல்ல. நிறைய பேர் மதம் மாறத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. என் பொண்டாட்டி போயிட்டா நானும் சர்ச்சைக்கு போயிடுறேன், இல்ல என்னை கட்டிக்க போறவர் போறாரு நானும் போறேன் சர்ச்சைக்கு. அப்படி இல்ல. கிறிஸ்தவம் ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன விஷயம்? நீ யார்? கடவுள் யார்? நீ இந்த பூமியில எதுக்காக வாழ உன்னை அவர் வச்சிருக்கிறார்? நீ எப்படி வாழணும்? உன்னால நீ வாழ முடியாது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. நீ நல்லாதான் இருக்கிற, ஒரு வயசு, ஒரு 15 வயசு தாண்டதுமே தேவையில்லாத புத்தி மாறுது, குரங்கு புத்தியா மாறுது, கண்ணு தாறுமாறா மாறுது, நாக்கு தாறுமாறாந்து பேசுது, கை தாறுமாறாந்து செய்ய ஓடுது, கால் போகக்கூடாத இடத்துக்கு ஓடுது. இது எப்படி நடக்குது தெரியல. இதுதான் ஜென்ம வினை, ஜென்ம பாவம். ஆதாம் வழியா நம்ம ரத்தத்துல வர அந்த ஜெனடிக் சின். கர்ம வினை என்ன? எனக்குள்ள இருக்கிற ஜென்ம பாவம். நான் நல்லவனா இருக்க விரும்புறேன், ஆனா என் புத்தி, என் சிந்தனை, என் எண்ணங்கள் எல்லாம் நல்லவனா என்னை வாழ விடல, என்னை பாவத்துக்கு இழுக்குது. அதை போய் நான் செய்யறேன். அது சண்டையா இருக்கலாம், கெட்ட வார்த்தையா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பிறனை ஏமாத்துறா இருக்கலாம், கொலை பண்றதா இருக்கலாம், எதுவனா இருக்கலாம். இப்ப நான் செய்யறேன், அது கர்ம வினை. சோ இது ரெண்டுத்துல இருந்து மனுஷன் விடுவிக்கப்படணும்னா இவனுக்கு வெறும் புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா முடியாது, கடவுளுக்கு போய் காணிக்க கொடுத்தா இதுல இருந்து விடுதலை கிடைக்காது, தன்னை உடலை வரிச்சிக்கனா முடியாது. அப்போ இவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். அதுதான் அந்த பக்தர் பாடுறாரு, இரவா இன்பத்து எம இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன். போகக்கூடாத இடம், சாவு இல்லாத இடம், நோய் இல்லாத இடம், பாவம் இல்லாத இடம். அங்க சாவே கிடையாது, அங்க ஹாஸ்பிட்டல் கிடையாது, அங்க கொரோனா வியாதி கிடையாது, அங்க வேர்வே கிடையாது. அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போறதுக்காக அங்க இருக்கிறவரு கீழே இறங்கி வந்தார். இது தமிழ் பாடல், இதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா இயேசுவை எப்படி காண்பிக்குது பாருங்க. அதனால இந்த கிறிஸ்தவம் என்பது எதை குறிக்குதுன்னா, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகரை உள்ளத்துல ஏற்றுக்குன்னு அவர் காண்பித்த வழியில நடக்கணும். இதுதான் பாயிண்ட். நிறைய பேர் ஏத்துப்பாங்க, இயேசு ஏத்துக்க, இயேசு ஏத்துக்க, ஏத்துக்குன்னு இயேசு ஏத்துக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதோட முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. இயேசு சொன்னதை கவனிக்கவே மாட்டாங்க. அவர் சொல்லிக்கிறார். இயேசு சொன்னதை படிக்கவே மாட்டாங்க, இயேசு சொன்னதை தியானிக்கவே மாட்டாங்க. ஃபெயிலர் வாழ்க்கையில. சர்ச்சைக்கு போய் இன்னத்தை கண்டடைஞ்சோம், சர்ச்சைக்கு போய் புத்தி மாறலையே, சர்ச்சைக்கு போய் குணம் மாறலையே, சர்ச்சைக்கு போய் பழக்க வழக்கம் மாறலையே அப்படின்னு இவங்க கோயிலுக்கு போனாங்கல்ல, இவங்களை பார்த்து மத்தவங்க சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு போற பிள்ளைங்களாம் அப்படி நடக்குது, சர்ச்சைக்கு போற குடும்பம் அப்படி இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் மதம் மாறுறாங்க. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவர் காண்பித்த வழியில நடக்கணும்ன்ற அந்த எண்ணமே வர்றது கிடையாது. அப்போ இயேசு என்ன சொல்றார்? ஒரு உண்மை கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? திருப்பி கொள்ளுங்க, அப்படியே லைனா பார்த்து முடிச்சிடலாம்.
ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1:26 பாருங்களேன். அப்படியே முதல் பேப்பர் எடுங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப கடவுள் இந்த பூமியில வந்துட்டாரு, வந்துட்டு சொல்றாரு, என்னை போல நான் மனுஷனை உண்டாக்க போறேன். கடவுள் எப்படி? அவர் சுயம்பு. கடவுள் எப்படி? அவர் சொன்னா நடக்கும். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். கடவுள் எப்படிப்பட்டவர்? எல்லாரையும் நேசிக்கிறவர். கடவுள் எப்படிப்பட்டவர்? பாவம் அவருக்கு பிடிக்காது. பாவம் என்றால் அவருக்கு அருவருப்பு. கடவுள் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறவர். தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும் விரும்புகிறவர். அந்த ஒண்ணுதான் அவர் விரும்புறது. ஏன்னா ஒருத்தனை படைச்சார், அவன் யாரு? தேவ தூதன். அவனை படைச்சு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவனுக்கு இண்டிபெண்டன்ட கொடுத்தார், வில் பவரை கொடுத்தார். வில் பவர் என்னது? சுயாதீனம். இத கரெக்டா கேட்டீங்கன்னா நீங்க போய் வெளியே சுவிசேஷம் சொல்லலாம். வில் பவரை கொடுத்தாரு. எப்படி? அவரை போல வில் பவர். அப்ப வில் பவர் என்னது? அவன் என்ன வேணா செய்யலாம். அந்த வில் பவரை அந்த தூதங்கிட்ட கொடுத்தார். அவன் அதை தவறா யூஸ் பண்ணிட்டான். அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி விட்டுட்டார். அவன் தான் இன்னைக்கு பேய்களா, காட்டேரி, முனீஸ்வர, அசுத்த ஆவிகள், வேசித்தன ஆவி, தற்கொலை ஆவி, விபச்சார ஆவி, போதை பழக்கத்துக்குள்ள நடத்துகிற ஆவி, ஸ்பிரிட்டுங்க. ஸ்பிரிட்டு. அந்த ஸ்பிரிட் எப்படின்னா குடிகார ஸ்பிரிட்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன பண்ணும்? ஒருத்தனுக்குள்ள பூந்துக்குச்சுன்னா நல்லா குடிக்க வைக்கும். குச்சி 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 லங்ஸ் காலி பண்ணி, கிட்னியை காலி பண்ணி, எல்லாத்தையும் காலி பண்ணி அவனை சாவச்சிடும். அவனை விட்டு வேற ஒரு ஆளை தேடும். பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்குது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. இயேசு சொல்றாரு. வேற என்ன சொல்லியிருந்தா நம்ம விட்டுடலாம். இயேசு சொன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அதனால்தான் இயேசுவை படிங்கன்னு சொல்ற. இயேசுவை படிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் செய்ய போறத ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். இப்போ பர்னி மீனா குழந்தை குட்டியை பெத்து எடுத்துட்டு நல்லா பேரம் பெத்தி எடுக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க. இப்போ தாத்தாவாயிட்டார் பர்னி. மீனா பாட்டியா மாட்டாங்க. இப்போ அந்த வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் செய்ய போகிறத பர்னிக்கு மறைப்பேனோ, மீனாவுக்கு மறைப்பேனோ. அப்புறம் ஒரு காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவங்க வந்து சோறாய் கூட்டுக்குன்னு, கறி ஆய் கூட்டுக்குன்னு, மீனாய் கூட்டுக்குன்னு இருக்க மாட்டாங்க. அது தேவைதான். அதை விட தான் பேரை பேத்தி, தான் மக, தான் மருமகளை கூப்பிட்டு உட்கார வச்சு கர்த்தருடைய வழியை போதிப்பாங்களாம். அந்த வசனம் எடுங்க பார்க்கலாம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு கூகுள்ல போடுங்க. கடவுளுடைய எண்ணம் பார். இவங்க தான் பேர பிள்ளைகளுக்கு, தான் பெண் பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வழியை சொல்லி தருவாங்க. கண்ணுல பாக்குறத பார்த்துட்டு தவறான வழியில நடத்த மாட்டாங்க. எப்படி? நிறைய பேரு சின்ன வயசுலயே குழந்தைங்க மனசை கெட்டு விட்டுருவாங்க. சின்ன மனசுலயே குழந்தை மனசு கெட்டு விட்டு நம்ம பேச்சு வழக்குல பாத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க அது குழந்தைங்க மனசுல சபலத்தை உருவாக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அசுத்த ஆவி அந்த குழந்தைங்க மனசுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அதுங்களை படிக்க விடாது, சிந்திக்க விடாது, ஒரு லட்சியத்தை நோக்கி போக விடாது. காம பிசாசு அதுக்குள்ள போயிடும். அதுக்கு பெரியவங்களே காரணமாயிடுறாங்க. இங்க ஆபிரகாமை குறிச்சு சொல்ற பாருங்க. பசி, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். கூகுள தட்டுவா, தட்டினா வரம் அந்த வசனம். ஆதியாகமும் லோத்து நகரத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவார் அந்த வசனத்தை. அவரு எடுத்துட்டீங்களா? ஒண்ணுமா எடுக்கிறீங்க? ஆ 18 நீ வாசி பாரு. இப்ப கடவுள் ஆபிரகாம் என்ற அந்த 100 வயது கடந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் செய்ய வயசு எனக்கு அந்த நேரத்துல தான் தெரியல, ஆனா விஷயத்தை புடிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன் மறைக்க மாட்டாரா? கடவுள் ஆபிரகாம் என்ற அந்த மனிதனுக்கு சொன்னதை
நிறைவேற்றும்படியாய் ஃபர்ஸ்ட் யாரு தம் பிள்ளைகளுக்கு கூப்பிடுறாரு. பர்னி ஒரு 3 குழந்தைய பெற்று எடுத்துட்டாரு. 3 குழந்தைகளையும் பர்னி கூப்பிடுறாரு. எப்பா படிப்பு, பணம், புகழ், ஏசி, காரு, பங்களா இதெல்லாம் நம்ம மண்ணுக்குரியது. இது தேவைதான். இதுக்காக நம்ம உழைக்கணும், திட்டமிடணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ரைட்டு. இது மட்டும் உன்னை வெற்றிகரமான விசுவாசியா இந்த உலகத்துல வைக்காது. அதுக்கு முன்னாடி கடவுளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் என்னவா? நீங்கள் நீதி. ஐயோ இரு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை. இதுதாங்க ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு இதுதான். ஒரு பாஸ்டருக்கு அழகு இதுதான். சும்மா பணம், பொருள், படிப்பு இதை குறிச்சு தம்பாட்ட அடிக்கிறது இல்ல. பொசுங்கி போயிடும் ஒரு செகண்ட்ல. அதெல்லாம் கடவுள் வழி. அப்போ ஒரு பெற்றோர் தம் பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசுவின் வழிகளை கற்றுத்தரணும். ஒரு கணவன் தன் மனைவியை கூப்பிட்டு இயேசுவின் வழியை கற்றுத்தரணும். ஏன் குடும்பங்கள் உடைஞ்சு போகுது? இயேசுவின் வழி தெரியல. ஏன் குடும்பங்கள் தாறுமாறா போகுது? இங்க கடவுள் சொல்றார், பணம் தேவை, பொருள் தேவை, இதெல்லாம் மெட்டீரியல் திங், இதெல்லாம் தேவை. அதுக்கு முன்னாடி உன் மனைவி ஒழுக்க முடியவனா இருக்கணும், உன் கணவன் ஒழுக்க முடியவனா இருக்கணும், உன் பிள்ளைகள் நீ செத்துட்ட அப்புறமும் இந்த பூமியில நல்ல மனிதர்களா வாழணும்னா என் வழியை நீ போதிச்சு கொடு. நீ பணம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது முக்கியம் இல்ல, பிரியாணி ஆக்கி போறது முக்கியம் இல்ல. அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து முதல்ல உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, ஏசப்பாவுடைய வழி இதுப்பா, இந்த வழியில நடக்கணும். என்னப்பா 6 நாள் கரெக்டா வேலைக்கு போறியப்பா, சர்ச்சுக்கு 9 மணிக்கு வரேன்னு யார் சொல்லணும்? அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அப்பா அம்மா சொல்லணும், பாஸ்டர் சொல்லக்கூடாது. ஒரு உலக மனுஷனுக்கு பயப்படுறிய, சர்ச்சுக்கு லேட்டா வரிய, இது நல்லதா? 6 நாள் சோறு துணுங்கிறிய, ஒரு நாள் உபவாசம் எடுத்து சபையில வந்து உபவாசித்து இந்த தேசத்துக்காக உன் குடும்பத்துக்காக ஏன் தேவன்கிட்ட மன்றாடக்கூடாது? உபவாசிப்பதன் மூலம் மாம்சம் சாகடிக்கப்படுது, ஆவி மேலோங்குது. இதுதான் இறைவனுடைய எண்ணம். இறைவனுடைய எண்ணம்னா கானா பாட்டை சொல்லி கொடு. திலத்தினா இந்த பசங்க பாடுதுங்க கானா பாட்டு டான்ஸ், இதுல சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க பாதம் மாறிடும். இந்த உலகத்தை சொல்லி கொடுத்தா போயிடும். அவன் நல்லா இருக்கிறானே, அவனை கட்டிக்கலாமே அப்படின்னு ஏத்தி விட்டா ஒரு அடி தாண்டா அது 10 அடி தாண்டுறோம். இதெல்லாம் வேசித்தனங்கள். அது பேர் நல்லா இருக்குது. கண்ணுல பார்த்ததை பார்த்து ஓடனா லோத்து. ஆபிரகாம கூப்பிடுறாரு, லோத்த கூப்பிடுறாரு. கடவுள் 2 பேரும் நிக்க வைக்கிறாரு. நீ எங்கப்பா போற? அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து எங்க வேணா போற. லோத்து பார்த்தான், பாவம் நிறைஞ்ச ஒரு ஊரு, ஆனா பச்சை பசேன்னு இருக்குது. பா, நான் பில்டிங், நான் பணம், நான் காரு, நான் பங்களா, போன் விட்டான். போனான் பாரு, அதோட அழிஞ்சு போனான். இவரு, இறைவா நீ எங்க சொல்றியோ நான் போறேன்னாரு. இதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை. வாசிங்க இப்ப அந்த குரலை போடுமா. ஒரு குரல் சொல்லு பாருங்க அழகா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தன் மகனை அறிவொழுக்கங்களில் சிறந்தவன், அதாவது நீதிமான், சான்றோன். தெரியுமா? நீ எதுவுமே வைக்காதமா, வச்சு விட்டுருமா அப்படியே. தன் மகனை அறிவொழுக்கங்களில் சிறந்தவன். சான்றோன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தை நீதிமான். சான்றோன் என பிறர் கூறுவதை கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். என் புள்ள டிகிரி படிச்சிருச்சு, எம்எல்ஏ ஆயிடுச்சு, பிஎல் படிச்சிருச்சு, அட்வொகேட்டா மாறிச்சு, ஜட்ஜா மாறிடுச்சு, ஐஏஎஸ்ஆ மாறிடுச்சு, இதெல்லாம் பெருசு இல்லையா? இந்த புள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளர்ந்து இந்த ஊருக்கே ஒரு சாட்சா நிக்குது. அததான் பெத்த நாள்ல வந்த மகிழ்ச்சியை விட இந்த பிள்ளை நீதிமானா வாழுது, நல்லவனா வாழுதுன்னு ஊர் சொல்லுது பத்தியா, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. பைபிள்ல இருந்து அப்படியே வள்ளுவர் எழுதியிருக்கிறார். தான் பெற்ற காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட தன் மகன் கல்வியால் அறிவுடையவன்,
அந்த அறிவை நல் ஒழுக்கத்தில் வாழ பயன்படுத்துறான். படிச்சவங்க எல்லாம் அறிவாளி கிடையாது. படிச்சவங்க எத்தனையோ பேர் ஒழுக்கம் கட்டு வாழ்றாங்க. ஆனா பெற்ற கல்வி வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். அதுதான் கல்வி. பாருங்களேன், அறிவுடையவன் என்று பலர் கூறுவதை கேட்கும் காலம் அதனினும் மிக மகிழ்வான். சான்றோன், நீதிமான், நல்லவன். சரி, அப்ப நீங்க நல்லவன் என்று சொல்றது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளுடைய வழி வேற, மதம் வேற. மதம் என்ன சொல்லும்? எதையும் பேசாது. மதம் என்ன சொல்லும்? சகோதரி, கர்த்தர் காண்பிக்கிறார், நீ அடுத்த மாசத்துல இப்ப ஏதாவது புலின்னு இருக்க வேண்டியதுதான். உசுபேத்தி 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 ரணகலமாக்க வேண்டியதுதான். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? நீ பாடுறது இருக்கட்டும், நீ ஆராதிக்கிறது இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், என் வழியை நீ அறிஞ்சுக்கினியா, என் வழியை உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு விமலை பார்த்து கேட்பாரு, என்ன பார்த்து கேட்பாரு, கலாவை பார்த்து கேட்பாரு. நல்லா மியூசிக் வச்சு நீ பாடுறீங்கப்பா, ரைட்டு. நீ என் வழியில் நடக்கிறியா, உன் பிள்ளைக்கு என் வழியை சொல்லி தரியா, என்ன பார்த்து கேட்பாரு. அததான் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பினர். வசனம் வாசிப்பா, விமல் வாசி. அந்த வசனம் எந்த அதிகாரம்? 18. விமல் வாசி. 18 வாசி. 18 வாசி. வாசிய அத்தியா பாரு, நீங்களே பாருங்க, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு டூப்ளிகேட் பைபிள் வச்சு பேசிங்கிறான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்றாருங்க, நான் செய்ய போறத விமலுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் விமலுக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் ஜெசரும் குழந்தை, அவனுக்கு பிறக்க போற குழந்தை, கேரன் குழந்தை, கேரனுக்கு பிறக்க போற குழந்தை, தன் வீட்டார் அனைவருக்கும் நீங்கள். இப்ப அப்பன்னா அர்த்தம், ஆபிரகாமுக்கு தீர்க்காயுசு கொடுத்துக்கிறார். ஆபிரகாம் நீதிமான், கடவுளோடு நடக்கிறவன். அதனால அவனை சீக்கிரத்துல எடுக்க தேவனுக்கு பிரியம் இல்லை. சீக்கிரத்தை எடுக்க தேவனுக்கு. ரெண்டாவது, அவன் நாண்டுக்குன்னு பேண்டுக்குன்னு இருக்க தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆயா போய் உட்காந்தான், எல்லாம் முடிஞ்சது, வரப்பாருப்பா, ஆமாண்டவரே வரப்பாரு, போய் படுக்கிறான், தூக்கிறார். ஆபிரகாமு தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுத்தார். தன் பேர பிள்ளைகளுக்கு கடவுளை சொல்லி கொடுத்தார், புத்திமதி சொல்ல. இந்த வசனத்தை எடுத்து கடவுளுடைய வசனம் சொல்லுதுப்பா, வசனம் சொல்லுதுப்பா, வசனம் சொல்லுதுப்பான்னு வசனத்தை சொன்னார். அப்போ இயேசுவின் போதனைகள் எவ்வளவு முக்கியம். நாம எந்த வீட்டுக்கு போனாலும் உட்கார்ந்து இயேசுவின் போதனைகளை வாசிக்க சொல்லணும். இயேசுவின் போதனைகள் தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும். நம்ம சொல்ற புத்திமதி, நம்ம அடிக்கிற அடி தொச்சு போட்டுருவாங்க எழுதிய மக்கள். இயேசுவின் போதனை எவ்வளவு முக்கியம், இயேசுவின் போதனைகள் எவ்வளவு முக்கியம். தீமோத்தேயு, தீத்து, தெசலோனிக்கேயர், கலாத்தியர், கொலோசியர், எபேசியர், எதுக்கு பாதி புக்கு இவ்வளவு எழுதி வச்சுக்கிறாரு புதிய ஏற்பாட்டுல? அதெல்லாம் உட்காந்து டெய்லி ஒரு அதிகாரம் குரூப்பா வாசிக்கணும். இதுக்குத்தான் நம்மளை ரட்சித்தார். சீரியல் நாடகம் பாக்குறது இல்ல, சீரியல் நாடகம் பாக்குற குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிடும். சீரியல் நாடகம் பாக்குற குடும்பங்கள் எல்லாம் சீரியல் நாடகம் மாதிரி ஆயினுக்குது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, இப்ப பாரு, இவன் தேவனை அறகுறையா அறிஞ்சவன், சும்மா அறகுறையா அறிஞ்சவன். எப்படின்னா, ஆபிரகாம் போறார் சர்ச்சைக்கு, நானும் போறேன், உண்மையா கடவுளை பின்பற்றி வரல, யாரோ கூப்பிட்டாங்கட்டு ஓடினவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. பாசிங்கய்யா 13:10 பாசிங்கய்யா. அழிக்கும் முன்னே எப்பா இருந்தது. லோத்து தெரிந்து கொண்டு, ஆமா, அந்த ஊரு பாக்குறதுக்கு ஏதேன் தோட்டத்து போல கண்ணுல பார்த்து முடிவு எடுக்கிறான். ஏமாந்து போயிடாதீங்க. கண்ணுல பார்த்து முடிவு எடுத்தான், முடிஞ்சு போச்சு. வார்த்தையை வைத்து முடிவு எடுத்தான் ஆபிரகாம். கடைசி வரைக்கும் இருந்தான். கண்ணுல பார்த்தான், கண்ணுல பார்த்து ஊர் அழகாகுது, பையன் அழகாகிறான், பொண்ணு அழகாகுது, காரு வச்சுக்கிறாங்க, பங்களா வச்சுக்கிறாங்க. அந்த ஊர்ல போனா நல்லா இருக்கலாம். வெறும் மாம்ச சிந்த கெட்டு குடிச்சவரா போனான். அவன் நிலைமை நினைச்சா ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னத்தமா நடந்தது?
சொந்த பெண்களோடு குழந்தைகளை பெற்றெடுக்கலாம். கேடுகட்ட வாழ்க்கையா மாறிடுச்சு. தேவ வார்த்தையை முன்வைத்து முடிவெடுத்தவன் வெற்றிகரமான வாழ்க்கையை எடுத்தான். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் சொல்றார், ஹியர் ஐ அம் ஸ்டாண்ட் வாட் ஐ நோன்றார். மார்ட்டின் லூத்தரை கூப்பிடுறாங்க, இயேசுவை விட்டுடு, வசனத்தை விட்டுடு, நீ பாதிரியா வந்து சேர்ந்துரு, ஆர்சி கொள்கைகளை ஏத்துக்கோ, ரோமன் கத்தோலிக்க கொள்கையை ஏத்துக்கோ, வசனம் வேணாம், வசனம் என்ற வசனத்தை விடு, ரோமன் கத்தோலிக்க மத குருக்கு நீ அடிபணிஞ்சுது, உனக்கு கவர்மெண்ட் ஜாப் தரோம், உனக்கு பெரிய போஸ்டிங் தரோம் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அவர் சொன்னாரு, ஹியர் ஐ அம் ஸ்டாண்ட் வாட் ஐ நோன்றார். நான் உறுதியாய் நிற்பேன், நான் அறிந்து கொண்ட சத்தியத்தில். புரியுதா புரியுதா புரியுதா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய பைபிளை கொடுத்துக்கிறார். நேரங்களை நமக்கு ஏன் டெய்லி இவ்வளவு நேரம் கொடுத்துக்கிறாருன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்ட பைபிளை கொடுத்து தெசலோனிக்கர் வாசி, அதை கூர்ந்து கவனிச்சு அதை வாசிக்கும் பொழுது இது என்ன சொல்லுது பத்தியா, அப்ப நாம ரட்சிக்கப்பட்டவங்க, நாம உலகத்திலிருந்து கடவுள் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு, நாம இதன்படிதான் வாழணும், தெரியுதா, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தூக்கி போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பைபிள் திறந்தா குடும்பம் கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும், சமுதாயம் கெட்டு போயிடும், கிறிஸ்தவனா காரி துப்புவான், அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிடும். அல்லேலூயா. அப்ப மதம் வேற, இயேசுவின் வழிமுறைகள் வேற. அடுத்தது பாருங்க, அடுத்தது அவரது சாயலில், இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து படிக்கலாம். அவரது சாயலில் அவரது ரூபத்தின்படி, எப்படி அவரது சாயலாகவும் நமது ரூபத்தில் 1:26 நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப கடவுளுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் அவரை போல மாறணும். ஆதியாகமம் 1:28 என்ன? ஒவ்வொரு மனுஷனும் அவரை போல மாறணும். அப்படி இருக்கிறவனுக்கு என்ன சொல்றாரு தேவன்? 27 வாசிங்க. அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்ப சபையின் நோக்கம் என்ன? கடவுளை போல மக்கள் மாறணும், இயேசுவை போல மாறணும். இதுதான் டார்கெட். யாரோ ஒரு சிறந்த பாடகரை போலவோ, ஒரு சிறந்த மிஷினரியை போலவோ, ஒரு சிறந்த போதகரை போலவோ சபை மாறக்கூடாது, அவங்கள காப்பி பண்ணக்கூடாது, இயேசுவை போல மாறணும். சொல்லுங்க. அப்ப இயேசுவை போல மாறணும் எப்படி? இயேசுவை போல மாறணும் எப்படி? இப்போ ஒரு புது தம்பதி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அந்த புது தம்பதி கல்யாணம் வந்து அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? தான் கணவர் டீ குடிப்பாரா, காபி குடிப்பாரா? தான் கணவருக்கு மீன் குழம்பு பிடிக்குமா, சிக்கன் குழம்பு பிடிக்குமா? தான் கணவர் காலையில எழுந்துப்பாரா இல்ல லேட்டா எழுந்துப்பாரா? தான் கணவர் எக்ஸசைஸ் செய்வாரா இல்ல வாக்கிங் போவாரா? தான் கணவர் எந்த புத்தகம் படிப்பார், எந்த பேப்பர் படிப்பார், அவருடைய பழக்க வழக்கம் என்ன, எல்லாத்தையும் டெய்லி அறிஞ்சிப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துல கிளீனா கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும், மனைவியை பற்றி கணவனுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் அறிவது. அப்ப இயேசுவை பற்றி அறிவதுன்னா என்ன? இயேசு சொன்னதை வாசிக்க 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 உள்ளம் தூய்மையாகி கொண்டே போகும். உள்ளம் தூய்மையாக நாம் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவோம். உண்மைதானே? இப்ப இயேசு ஃபிட்டா இருன்றார், நல்லா துணுப்பட்டு உடல்லாம் பெருத்து போயிட்டு மூச்சு வாங்கின உட்காந்து சொல்ல. இயேசு கம்பீரமா நடந்தார். 60 கிலோமீட்டர், டெய்லி 60 கிலோமீட்டர் நடந்தார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குறைஞ்சது 60 கிலோமீட்டர் நடந்தாராம் இயேசு. ஏதேன் தோட்டத்துல பிதாவாகிய தேவன் உலாவுறார். அவருக்கு எவ்வளவு லோகங்கள் இருக்குது, எங்கடா ஒரு கிரகத்துல போய் அவர் உட்கார்ந்து இருக்கலாம், தோட்டத்துல உலாவுறாரு. அப்ப தேவன் பாருங்க, அந்த தோட்டம், அந்த வாக்கிங், அந்த ஃபிட்டா வச்சிருக்கிற அந்த விஷயம் எல்லாம் தேவன் எவ்வளவு கரெக்ட் ஆகுறாரு. எவ பார்த்தாலும் செல்ல எடுத்து உட்காந்துரு, சினிமாவை பார்த்துனாரு, நாடகத்தை பார்த்துனாரு, புத்தி கெட்டு, சிந்தனை கெட்டு, நீ கெட்டது இல்லாம குடும்பத்தை கெட்டு, குடும்பத்தை கெட்டது இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்க கெட்டு, சாபத்தை அந்த குடும்பத்து மேல வாரி வச்சுட்டு நீ போ, உனக்கு பின்னாடி அவங்க பின்னாடி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட வாழ்க்கையில கடவுள் விரும்பல. கடவுள் தோட்டத்துல உலாவுறார். அந்த தோட்டம் எப்படி? தூய்மையான தோட்டம். 2வது சொல்றாரு அவரை போல உருவாக்கி வச்சிருக்கிறார். உருவாக்கிட்டு சொல்றாரு அவரை போல இருந்தா தான் ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது, நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போனா ஒண்ணும் கிடைக்காது, நீ அவரை போல மாற மாற அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு பின்னாடி வரும். அதுக்கு கீழே வசனத்தை பாருங்க. பின்பு தேவன் 28 முதல்ல அவரை போல மாறுதல்,
நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷன் வாழணும். மனுஷன் யார மாதிரி இருக்கணும்? சினிமா நடிகரை போல இருக்கக்கூடாது, கூத்தாடிகளை போல இருக்கக்கூடாது, கஞ்சா விக்கிறத போல இருக்கக்கூடாது. புரியுதா? கூத்தாடியை போல முடி வெட்டக்கூடாது, கூத்தாடியை போல ட்ரெஸ் போடக்கூடாது. ஒரு நடிகையை பார்த்துட்டு அவ உடை அணிகிறது போல இந்த பெண்கள் அணியக்கூடாது. ஒரு நடிகையை பார்த்துட்டு அவள மாதிரி முடிய மாத்தக்கூடாது. நமக்குன்னு ஒரு கல்ச்சரல் இருக்குது. என்ன கல்ச்சரல்? பைபிள் கல்ச்சரல். நமக்குன்னு ஒரு கல்ச்சரல் இருக்குது. பாருங்க, கம்மல் போட்டா தப்பு, கையில காப்பு கட்டினா தப்பு, இதெல்லாம் இப்படிலாம் ஏருக்கு மாறா பேசுறாங்க. இந்த கல்ச்சரல் உலக கல்ச்சரல். கடவுள் கல்ச்சரல். கடவுளின் பிள்ளைகள் அந்த முடியில வெளிப்படுத்தணும், தான் உடையில வெளிப்படுத்தணும், அந்த பேச்சில வெளிப்படுத்தணும், அந்த சுபாவத்துல வெளிப்படுத்தணும். அப்பதான் இவங்க எனது சாயலின்படி எனது ரூபத்தை. அப்ப எவ்வளவு பொறுப்பு இருக்குது. குழந்தைங்க பேச்சு ஆண்டவரை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தலாம் மனசு வேதனை ஆயிட்டு இல்லையா? அப்ப யார் சாயல் அந்த குழந்தை உருவாகுது? சாத்தானுடைய சாயல்ல உருவாகுதா? இயேசுவின் சாயல்ல உருவாதா? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி நாம் உண்டாக்குவோமாக. இப்ப ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன? தான் மனைவிய இயேசுவின் சாயல்ல உருவாக்கணும். மனைவியுடைய பொறுப்பு என்ன? என்ன இயேசுவின் சாயல்ல அவங்க உருவாக்கணும். அதுக்கு தான் அவங்களுக்கு பைபிளை கொடுத்துக்கிறாரு. ஏன் பொறுப்பு என்ன? இயேசுவின் சாயலின்படி கேத்திரனை உருவாக்கணும், கிரகாம உருவாக்கணும். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. புரியுதா? அப்ப இயேசுவின் சாயலின்படி தான் நீ ஜெசுரனை உருவாக்கணும். அப்ப இயேசுவின் சாயல்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை முறை. அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லியுது? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். அப்ப பெரியவங்க கிட்ட இந்த வசனத்தை எடுத்து சொல்லி, இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர், எதிர்த்து பேசக்கூடாதுப்பா, கூக்குரல் இருக்கக்கூடாதுப்பா, கத்தக்கூடாதுப்பா, டீச்சர் அடிச்சா தாழ்த்திக்கணும்பா, இயேசுவை பார்ப்பான்னு காண்பிக்கணும். டெய்லி இப்படி கொஞ்சம் 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 சொல்லி கொடு, இயேசுவை போலவே அவன் மாறிடுவான். இயேசுவின் சாயலை நீங்களும் நானும் அறியாவிட்டா நம்முடைய பிள்ளைகள் அறிய மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் சாயல் என்னது? இயேசு போதித்த வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு 28 எல்லாம் வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அவர்களை. இப்பதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தாங்க நல்லா இருக்கும். கடவுளை சொல்லி கொடுக்காத வெறுமனே நல்ல சோத்தை ஆக்கி போறது, நல்ல துணியை எடுத்து கொடுக்குறது, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் கடவுளின் சாயல், அப்புறம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பிள்ளைங்க. ஒரு நண்பர் இருந்தாரு, பொண்டாட்டி படிக்குதுன்னு காலேஜ் சேர்த்து விட்டாரு, இவருக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. அவரை கூப்பிட்டு பல முறை சொல்லி இருக்கிற, உட்காந்து உன் மனைவிக்கு இயேசுவை சொல்லி கொடுப்பா, இயேசுவை சொல்லி கொடுப்பா, ஜபத்துக்கு கூட்டணுவா, உபவாசத்துக்கு கூட்டணுவா. எதையும் சட்டம் பண்ணல. பொண்டாட்டிக்கு எல்லா துணியும் துவச்சி வைப்பார், சோறாக்கி வைப்பார், குழம்பாக்கி வைப்பார். இயேசுவை மட்டும் மறைச்சிட்டார். அதனால்தான் உலக சிஸ்டம் என்னது? பணம் கொடுக்கும், பொருள் கொடுக்கும், சோறு கொடுக்கும், குழம்பு கொடுக்கும். கடவுள் சிஸ்டம் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடு, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடு. உன் பிள்ளைங்களுக்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணும்னா அவன் பாதம் மாறிடுவான், அவன் வேசித்த நாவிக்குள்ள போயிடுவான், அவன் தாறுமாறாயிடுவான், குடிகாரனா மாறிடுவான், கொஞ்ச நாள்ல டம் அடிக்க ஆரம்பிச்சிடுவான், பீர் அடிக்க ஆரம்பிச்சிடுவான், பணம் எல்லாம் விரயமாகும். நீ இயேசுவை சொல்லி கொடு உன் மனைவிக்கு. உன் மனைவி பாதுகாக்கப்படுவாள். அவரது சாயல், அவரது ரூபம். அடுத்ததுதான் ஆசீர்வாதம். அடுத்துதான் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி தான் பெருசா இருந்ததை தவிர இயேசுவின் சாயலை பற்றி சொல்லி. இன்னைக்கு பாருங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் விழுந்து போறது காரணமே, எப்ப நின்ன ஆசீர்வாதம், உட்கார்ந்த ஆசீர்வாதம், போன ஆசீர்வாதம், இடம் வாங்குவ, கட்டுவ, போவ, வருவ, இதையே சொல்லி 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 மனச ஃபுல்லா பொருளாசையில நிரப்பிட்டு இவங்க பணத்தை தட்டின்னு போயிடுறாங்க. அந்த குடும்பங்கள் சரிஞ்சு போகுது. கடவுளை அறிந்து கொள்ளுங்கள், கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளு, உங்க மனதை செம்மைப்படுத்துங்கள். செம்மைப்படுத்தும் பொழுது ஒரு அற்புதமான குடும்பத்தை கட்டி எழுப்பலாம்.
அடுத்தது இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு 4 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அடுத்தது பாருங்களேன், யோவான் 17வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 17:16. யோவான் 17:16. கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். ஒருத்தரை ஒருத்தரை பின்பற்றுகிற மார்க்கம். அந்த ஒருத்தர் யார்? இயேசு. பாஸ்தரை பின்பற்றுறது இல்ல. ரோமன் கத்தோலிக்க இல்ல எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. CSI, TPM, எத்தனையோ யெகோவா விட்னஸ், ஜீசஸ் ஒன்லி, நிறைய குரூப் இருக்குது. மார்த்தோமா, சென்ட் மார்த்தோமா, சிரியன் சர்ச்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் அவங்க ஒரு பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இயேசுவை படியுங்கள். இயேசுவை படிக்க படிக்க வாழ்க்கை புதிதாக மாறும். இயேசுவை படிக்க படிக்க வாழ்க்கை. அந்த நண்பரை பார்த்து சொன்ன அப்புறம், ஏன்பா வாழ்க்கையை எப்படி கஷ்டப்படுத்திக்கிற? ஒரு நல்ல பொண்ணை பாரு, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இனிமேலாச்சும் ஒரு புது வாழ்க்கை வாழு. இயேசுவுக்குள் ஒரு புது வாழ்க்கை வாழு. அதுதான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது வாழ்க்கை ஆரம்பிப்பான். பழையவைகள் ஒழிஞ்சு போச்சு. சனியம் போ, இயேசுவின் நாமத்துல புது வாழ்க்கை. அல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழுவதுடன் சொல்லுகிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் யோசிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் யோசிக்கிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் தேவாய், குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறேன். முந்தினரை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பழையதை யோசிக்காத, பழையதை யோசிக்காத, பழைய செயலர், பழைய பிரச்சனைகள், பழையதை யோசிக்காத. எவ்வளவு அழகா சொல்றாரு. பழையதை யோசித்து 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 பைத்தியம் பிடிச்சி போவாத. நம் தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? பழசையப்பா யோசிக்கிற, பழசையப்பா பேசுற, பழச கலர்னா நாற்றம் அடிக்கும். இப்ப பணத்தை புதைச்சாச்சு, அதை போய் கலர்னா புழு வரும், நாற்றம் அடிக்கும். பழச யோசிக்காத. பழைய ஃபெயிலர், பழைய காரியங்களை பேசி 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 உன்னை காயப்படுத்தி கொள்ளாத. பைபிள் வசனம் அது. புதியவனை நான் செய்யறேன். ஹல்லேலூயா. புதுச நான் செய்யறேன். புதுசு இங்க இருக்குது, அங்க படி. உன் மைண்ட் மாறும், வாழ்க்கை மாறும், புது வாழ்க்கை. ஏத்துக்கணுமா? பகுத்தறிவு அப்படி புதியதை யோசி. பாடலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பா இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் டெய்லிங்க, நான் டெய்லி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது மனுஷன். புதிய தாட், கிரியேட்டிவிட்டி பவர், கிரியேட்டிவிட்டி பவர் உருவாகும். என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன தொழில, 20,000 சம்பளமா, இதுவா என் பவர்? இல்ல, என் பவர் 50,000 ரூபாய். 50,000 சம்பாரிச்சா இன்னும் நல்லா போய் ராஜ்யத்துக்காக ஓடலாம், ராஜ்யத்துக்கு ஓடலாம். இன்னும் பல கிராமங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லலாம். ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலாம். ஒரு விதவை குடும்பத்தின் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். வெறும் 20,000 என் லெவல் இல்ல, நான் இன்னும் என்னை வளர்த்துக் கொள்வேன், என் திறமைகளை வளர்த்துக் கொள்வேன், என் டிக்னிட்டியை வளர்த்துக் கொள்வேன். புரியுதுங்களா? இன்க்ரீஸ் யுவர் பவர், இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ, இட் வில் பி ஆடட் டு யுவர் இன்கம் என்றால். உன் வேல்யூவை நீ டெவலப் ஆக்கு, பணம் உன் பின்னாடி வரும். உன் வேல்யூவை நீ டெவலப் ஆக்காம அப்படியே உட்காந்துங்கன்னா உனக்கு பணத்தை பின்னாடி நீ ஓடுவ, அது ஓடிக்கிட்டே இருக்கும்.
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமாய் சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமாய் சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாமரை சிங்காரமாக்கி, புதியவைகள் தோன்ற செய்தி சாமரை சிங்காரமாக்கி, நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்லுகிறேன். இயேசுக்கு நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அரை கிரவுண்டு கிடைச்சா ஒருத்தர் நினைப்பான் ஒரு வீடு கட்டலாம் மட்டும் நினைப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் சுத்தி மரம் வைக்கலாம், 4 பழம் வளர்ந்தா நம்ம சாப்பிடலாம், 4 பேருக்கு கொடுக்கலாம். இதுதான் கிரியேட்டிவிட்டி பவர். ஒரு தொழில் ஆரம்பிச்சா பணம் சம்பாதிக்கலான்னு உலகத்தான் நினைப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் நினைப்பான் இந்த தொழில் மூலமா 4 பேருக்கு நான் வேலை தரணும், 4 பேரு என் மூலியமா வருமானத்தை உருவாக்கணும், அந்த 4 பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும், அந்த 4 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி உண்மையான இறைவனை சொல்லி என் வாழ்க்கையில காண்பிச்சு அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவனை திருச்சபைக்குள் கொண்டு வந்து என் கடமையை நிறைவேற்றணும். இதுதான் கிரியேட்டிவிட்டி பவர். கிரியேட்டிவிட்டி ஒன்னும் இல்லாம இருக்கிறவங்களையும் கெட்டு குடிச்சவராக்கி அவங்கள நரகத்துல தள்ளி பாதாளத்துல தள்ளி அவங்கள மாம்சத்துல நடத்துறது அது பெரும் ஆபத்து. அது பெரும் ஆபத்து. அடுத்த வாரம் கொடுத்தாருன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் பாருங்க. ஒரு மனுஷன் உண்மையா உழைச்சா உண்மையா ஆசீர்வாதம் வந்தது, ஆனா அவன் நோக்கம் தப்பு. அதை பத்தி பின்னாடி அடுத்த வரும் நாட்கள்ல சொல்றேன் பாருங்க. அப்போ பர்பஸ் டிவைன் லைஃப், புரியுதா? நோக்கத்தால் நடத்தப்படும். நிறைய பேர் 1 hour போன் பேசிக்கிறாங்க, ரொம்ப பாவம். அந்த 1 hour உட்காந்து பைபிளை வாசித்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ரொம்ப போன் பேசாதீங்க, நீங்க பாவம் செஞ்சிடுவீங்க, உங்க ஆயுள் நாள் குறைஞ்சிடும். ரொம்ப கஷ்டமாகுது, உங்க ஆயுள் நாள் குறைஞ்சிடும். பைபிள் சொல்லுது அது. ரொம்ப போன்ன்றது வாக் அண்ட் டாக் முடிஞ்சு போச்சு. பேசிட்டு வச்சிடணும். வல 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 வாழ்க்கை நரகமா மாறிடும் போன் ரொம்ப பேசுனீங்கன்னா. ஏன்னா கண்ட குப்பெல்லாம் மைண்ட்ல போயிடும், ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது. இப்ப பாருங்க, 3 மணி நேரம் பாட்டு பாடினா கூட பாடுவேன். ஏன்னா அந்த அபிஷேகம், அந்த எனர்ஜி, அந்த கிரியேட்டிவிட்டி எனக்கு நான் பல தோல்விகள்ல இருந்தேன். பல தோல்விகள் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து அந்த தோல்வியெல்லாம் எழுந்த அப்புறம் ஒரு புது வாழ்க்கை எனக்கு கொடுத்தார். அதனாலதான் நான் இவ்வளவு வைராக்கியமா பேசுறேன், உறுதியா பேசுறேன். யார பத்தியும் கவலை இல்லை. இத பேசுறதுனால பணம் குறைஞ்சிடும், மக்கள் இது கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க, யாரும் எந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு கூட மாட்டாங்க. நெவர். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை தொடரும்படி ஆசையாய் ஓடுகிறேன். அல்லேலூயா. அதனால சொல்றேன், தயவு செய்து யாருக்காக நம்ம வாழக்கூடாது, யாரையும் ப்ளீஸ் பண்ணக்கூடாது. அவங்க நான் நினைச்சுப்பாங்க, இவரு நான் நினைச்சுப்பாரு, ஐயா நான் நினைச்சுப்பாரு, அம்மா நான் நினைச்சுப்பாரு. அப்படி நினைச்சோம்னா அவங்களுக்காக நான் ஒரு வேஷம் போடணும். ஐயாவுக்காக ஒரு வேஷம் போடுவேன், கிரகமுக்காக ஒரு வேஷம் போடுவேன். இப்படி வேஷம் போட்டு போட்டு வாழ்க்கையே நாசமா போச்சு. வேஷம் இயேசு சொன்ன மாதிரி போடுங்க. தாழ்மையா இருக்க சொன்னார், அன்பா இருக்க சொன்னார், நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னார், நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. இப்ப போய் நல்லா சுவிசேஷம் சொல்ல சொன்னார், நல்லா சுவிசேஷம் சொல்லுங்க. நல்லா உழைக்க சொன்னார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை கத்துக்குங்க, அந்த தொழில இன்ட்ரெஸ்டா செய்யுங்க. இப்ப என்ன சொல்றாரு, போய் 4 பேருக்கு உதவி செய்ய பண்றாரு. 4 பேருக்கு போய் நல்லா உதவி செய்யுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். திஸ் இஸ் த பர்பஸ் டிரைவன் லைஃப். புரியுதா? செல்போனுக்கு அடிமையாகாதீங்க, பேஸ்புக்கு அடிமையாகாதீங்க, வாட்ஸ்அப் அடிமையாகாதீங்க. அப்படி நீங்க வாட்ஸ்அப் அனுப்பணும்னா யாருக்காவது நல்ல விஷயத்தை அனுப்புங்க, நல்ல செய்தியை சொல்லி அனுப்புங்க. அறிவை பகுத்தறிவாளர்களா மாத்துங்க, தற்குறிகளா மாத்தாதீங்க. யாரையும் சிந்திக்க கூடாத தற்குறிகளா மாத்தாதீங்க, பகுத்தறிவாளர்களா அனுப்புங்க. அவன் சிந்திக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பத்துல ஏன் இன்னும் ஒரு அட்வொகேட் கூட எழும்பல, என் குடும்பத்துல ஏன் இன்னும் ஒரு ஜட்ஜி கூட வரல, என் குடும்பத்துல ஏன் இன்னும் ஐபிஎஸ் வரல, ஐஏஎஸ் வரல, நான் ஏன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல.
என்கிட்ட ஏன் ஒரு கார் இல்ல? அந்த காரை சமதரிக்க நான் என்ன செய்யணும்? பைபிள் இருக்குது அதுக்கு ஆதாரம், ஏராளமான ஆதாரம். இது உழைத்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ற ஆசீர்வாதம், சும்மா கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்ல. சும்மா கொடுக்கிற ஆசீர்வாதம் வாயில வர சொல்றதால சொல்றவங்க தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க, கேட்கறவங்க அப்படியேதான் இருப்பாங்க. ஆனா உண்மையான ஆசீர்வாதத்துக்கான வழிய வேதத்துல வச்சிருக்கிறார். இன்னொரு வசனம், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது பாருங்க, எடுங்க. யோவான் 17 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17:16. இப்ப இயேசு சொல்றார், இயேசு உலகத்துல தான் வாழ்றாரு, உலகத்துல தான் போய் பிரசங்கிக்கிறாரு, உலகத்துல தான் போய் அற்புதம் செய்யறாரு, உலகத்துல தான் போய் அப்பத்தை பெருக்கிறாரு, எல்லாமே உலகத்துல தான் இருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் நல்லாதது போல அவர்களும் உலகத்தான் நல்ல. அப்ப இது என்ன உலகம்? இந்த உலகம் வேர்ல்ட்லி திங்ஸ். இயேசு சொல்ற உலகம் சாப்பிடுறது, வேலை செய்வது, தொழில் செய்வது அல்ல. இயேசு இங்க உலகம் சொல்றது வேதத்துக்கு மாறா மக்கள் நடக்கிறாங்க இல்லையா? வேதத்துக்கு மாறா, வேதத்துக்கு மாறா உடுத்துறாங்க. வேதம் எப்படி சொல்லுது? உன்னுடைய சரீர அவயங்கள் பாதுகாப்பா இருக்கணும், அதை பார்த்து அடுத்து உங்களுக்கு இச்சை வரக்கூடாது, அந்த மாதிரி உடுத்துன்னு சொல்லுது. அப்போ ஒரு கணவன் இந்த வசனத்தை படிச்சுட்டா சொல்லுவான், நீ என் மனைவி, உன் சரீரங்கள் என்னை திருப்தி செய்யணும். ஊர்ல குறவெல்லாம் பார்த்து இருக்கிற மாதிரி ஜாக்கெட் போடாத, ஊர்ல குறவன் பாக்குற மாதிரி புடவை கட்டாத. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இப்ப இந்த கணவன் மனைவி என்ன சொல்ல, தன் பிள்ளைய கூப்பிட்டு, எம்மா நீ வாலிப பொண்ணு, உன்னை ஊர்ல குறவெல்லாம் பார்த்து அசுத்தமா சிந்திக்க கூடாது, அவலட்சணமா உடுத்த கூடாது, அவலட்சணமா ஸ்கர்ட் போடக்கூடாது, அவலட்சணமா டிரெஸ் பனின் போடக்கூடாது. நீ உன்னை பார்க்கும்போது பக்தி வரணும், அப்பா அம்மா சொல்லி தரணும். சபையில பாஸ்டர் சொல்லி கொடுத்தா பாஸ்டரை கல்லறிக்குது, இந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தான். அதை சொல்ல வேண்டிய பொழப்பு உங்களுக்குரியது. அப்படி சொல்லாதான் உன் பிள்ளை தவறா போயிடும், பாத மாறி போகுது. பக்தியா உடுத்து. வேதம் சொல்லுது, நல் ஒழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பைபிள் படிச்சா பரிசுத்த ஆவி சொல்லுவார், ஒழுக்கமற்ற ஸ்திரீ மானத்தை காட்டுவாள். அதை பார்க்கிற எல்லாரும் முகம் சொல்லிப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளை போட்டு வர பேண்ட், இந்த பிள்ளை போட்டு வர டிரெஸ் அசுத்தமா இருக்குது. பைபிள், வாட் தி பைபிள் சே. அப்ப பிள்ளைகளுக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கும் பொழுது பக்தி விருத்திக்க, இதுதான் பைபிள் வே, இதுதான் இயேசுவின் வழி. ஓகேவா? இப்படி இயேசு இதுதான் சொல்றார். இயேசு, நீங்க உலகத்தான போல பொறாமை கொள்ளாதீங்க, உலகத்தான போல பெருமை கொள்ளாதீங்க, உலகத்தான போல மனமேட்டிமே வாழாதீங்க. நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தான். இதான் உலகத்தான். உலகத்துல காலேஜில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணும்? அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட பெண் பிள்ளை இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கிற காலேஜ் இருக்கிற பையன் எப்படி இருப்பான்? அவன ரட்சிக்கப்பட்ட வாலிப இருக்கக்கூடாது. அததான் சொல்றாரு, டே நீ ரட்சிக்கப்பட்டவன்டா, நீ ரட்சிக்கப்பட்டு விடுதி, நீ உலகத்தார போல இருக்கக்கூடாது. லீவு நாட்கள்ல பிள்ளைகள் எல்லாரும் ஜபத்துக்கு வரணும். ஜபத்துக்கு வர மாட்டேன்னா அதுக்குள்ள பேய் இருக்குது, அது சீக்கிரத்தை மிகப்பெரிய நஷ்டத்தை அடைய போகுது. எந்த ஒரு வாலிப பையன், வாலிப பிள்ளை, கணவன் மனைவி ஜபத்துக்கு வர, உபவாசத்துக்கு வர யோசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்குது. உடனே சுதாரிச்சுக்கின்னு சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்து ஜபத்துல உபவாசணும். அவங்களுக்குள்ள அசுத்தாவி ஓடும். வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லி அது ஜபத்துக்கு டாட்டா காட்டுதுன்னா அதுக்குள்ள பேய் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த தெருவிலே எத்தனையோ பேர் தெரியும், குடிக்கார ஆவி மாறி 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 சாவடிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா இருப்பான், ஒரு பையன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வருவான், அவனுக்குள்ள பூந்துக்கும், அவனை நல்லா குடிக்க வச்சு அவனை சாவடிச்சிடும். அவனை விட்டு அந்த ஆவி அப்படியே தேடும், தெரு தெருவா சுத்தம், சேஷா நகர் ஃபுல்லா சுத்தம், வேற எவனா இருக்கானா? கரெக்டா நல்லா இருக்கிற மனுஷனுக்குள்ள பூந்துக்கும். அவனை ஒரு 10 வருஷம் சாராய குடிக்க வச்சு அவனை சாவச்சு தற்கொலை ஆவிங்க. இந்த தெருவுல நல்லா இருப்பான், திடீர்னு போய் சூசைட் பண்ணிப்பான். வருஷம் வருஷம் ஒருத்தர் சாவறான், தற்கொலை ஆவி. வேசித்தன ஆவினது நல்லா இருப்பான், புத்தி அந்த மைண்ட்ல வேசித்தனம் போயிடுச்சுன்னா அவனால முடிஞ்சு போச்சு. அசுத்தமா சிந்திக்கிறது, அசுத்தமா பாக்குறது, பணத்தை எடுத்து போய் வேசிகள் இடத்துல கொட்டுவது, கடைசியில வாழ்க்கையே சூன்யமா போகுது. இதெல்லாம் ஸ்பிரிட், கெட்ட ஆவிகள். பைபிள் சொல்லுது அசுத்த ஆவிகள். இப்ப இதெல்லாம் காக்கப்படணும் தான் சபைக்கு சத்தியத்தை அறிஞ்சிக்கணும். நல்ல பாடல்களை கற்றுக்கொண்டு பாடணும், ஆங்கில பாடல்களை பாடுறோம், தமிழ் பாடல்களை பாடுறோம், நல்லா ஆராதிக்கணும்.
சிறப்பான வாழ்க்கை முறைகளை பைபிள் இருந்து கற்றுத்தரோம். அந்த வாழ்க்கை கற்றுன்னு போய் வாழணும். எல்லாத்துக்கும் மேல தனித்திருந்து பரிசுத்த ஆவியை கேட்கணும். ஆவியானவரே எனக்குள்ளே வந்து என்னை சத்தியத்துல நடத்தும். அல்லேலூயா. கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஒருத்தர் 17-18 வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 6:14 வந்து இருக்கு. இப்ப சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களோடு தான் சகவாசம் இருக்கணும். விக்கிரக பேய்களை வணங்குற மக்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா நீ கெட்டு போயிடுவ. பி கேர்ஃபுல். ஏன்னா பேய்களை வணங்குறவங்க அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் ஃபுல்லா லஸ்ட் தான் இருக்கும். லஸ்ட், இந்த மாம்சத்தை பிரியப்படுத்துறோம், அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்க பேய்களை வணங்குறாங்க. ஆண்டவரை வணங்குற பிள்ளைகள் படிக்கணும், முன்னேறணும், வாழ்க்கையில உயர்ந்த லெவலுக்கு வரணும், பொறுப்புகளை வரணும், 4 பேருக்கு உதவி செய்யணும். இதுதான் லட்சியம். பரிசுத்தாய் கொடுப்பாரு. விக்கிரகத்தை வணங்குறவங்க ஃபுல்லா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருப்பாங்க. இந்த பிள்ளைகளோடு உன் பிள்ளைய சேர விட்டேனா உன் பிள்ளைய திரும்பி பாதாளத்துல போட்டுருவா. பி கேர்ஃபுல். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதையாது. இப்ப கடவுள் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவ அவ கூட உனக்கு சகவாசம் செய்து அவ வீட்டுல போய் உட்காந்துங்கிற, பேய்களை வணங்கி நிக்கிற, அங்க போய் உட்காந்துங்கிற, அந்த ஸ்பிரிட் உன்னை அடிக்கும். ஆமாங்க, இதெல்லாம் லைஃப் ஸ்டடி. இது நம்ம நேரம் பரிசுத்தவான்களும் இருக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், 8 மணி நேரம் ஒர்க் பண்றேன். அடுத்தது என் ஐக்கியம் ஜபம். அடுத்தது என் ஐக்கியம் என்ன போல இருக்கிற பரிசுத்தவான்கள் சேர்ந்து ஜபம் பண்ணுவேன். அடுத்தது என் ஐக்கியம் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லுவேன். இதுதான் என் லைஃப். கொஞ்சம் காசு ஆர்டர் கொடுத்தாருன்னா ஊட்டி கொடைக்கானல் போய் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், இயற்கையை பார்த்து. இதுதான் என் லைஃப் ஸ்டைல். எனக்கு துன்மார்க்க ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பத்துல சேர்ந்தேன், அவன் என்னை இழுத்தும் போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட்டவன், உன் சகவாசம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு இருக்கணும். துன்மார்க்கனோடு வாழ்ந்து நிக்கிற, எப்ப பார்த்தாலும் விக்கிரகத்தை வணங்குறி, பேய்களை வணங்குறான், அவன் கூட உட்கார்ந்து நிக்கிற, அவன் கூட பேசினுக்கிற, கடவுளை மறுதலிச்சுட்டு போறான், அவன் வீட்டுல போய் சகவாசம் வச்சுக்கிற. நீ பி கேர்ஃபுல். வாசிங்கயா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் இப்ப கடவுள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறார். நான் உனக்குள்ள உலாவணும்பா, உனக்குள்ள வாசமா இருக்கணும்பா. உன் வீட்டுல 24 மணி நேரம் கானா பாட்டம், சினிமா பாட்டம், செக்ஸ் பாட்டம் ஓடிங்க இருந்தா நான் உன் வீட்டுல எப்படி வாசமா இருப்பேன்? காதல் பாடுகளா ஓடி இருந்தா அந்த ஸ்பிரிட் தான் உன் பிள்ளைகளை அமுக்கும். உன் வீட்டுல சீரியல் நாடகம், சண்டை சண்டை சண்டை, மாமியாருக்கு மருமகளுக்கு, மருமனுக்கு மாமியாருக்கு, கொலை, பேசித்தனம், விபச்சாரம், இவன் பொண்ணாட்டி அவன் வச்சுக்கிறான், அவன் பொண்ணாட்டி இவன் வச்சுக்கிறான், இந்த சீரியல் நாடகம் ஓடிந்தா அந்த ஸ்பிரிட் தான் உன்னை நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும். இது பைபிள். நான் அவர்களுக்குள்ளே உலவுகின்றார். டிவில பாருங்க, நான் கூட பாக்குறேன். நேத்து மூணாரை பார்த்தேன், மூணார் வீடியோவை பார்த்தேன். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து வீடியோவை பார்த்தேன். அந்த இயற்கை எப்படி இருக்குது, அங்க டெக்னாலஜி எப்படி இருக்குது, அங்க தோட்டம் எப்படி இருக்குது, அங்க எஜுகேஷன் எப்படி இருக்குது, இதை படிச்சு நல்ல புத்தி வரும். சரி, நம்ம எப்படியாச்சும் சுவிட்சர்லாந்து போனோம், உட்காந்து சினிமாவை இப்ப வந்த நிலோத்திமா நிலோத்திமா ஸ்கூலுக்கு போற பசங்க நிலோத்திமா நான் அந்த அம்மா கிட்ட சொல்லுமா, இந்த குழந்தை கிட்ட இதை காமிச்சிக்கிறியா, இது ஸ்கூலுக்கு போய் படிக்குமா இல்ல ஜோடி சேருமா? ஆமா ஆமா அப்பனு. அப்புறம் ஆப் பண்றாங்க. இங்க கடவுள் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே இப்ப உலாவுறாரு, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அப்ப கடவுள் உலாவுறாரு ஒரு வீட்டுல. இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற நாடகம் ஓடிங்குது, பேசித்தன நாடகம் ஓடிங்குது, கொலை பண்ற நாடகம் ஓடிங்குது. அடுத்தவங்களை எப்படி கவுக்கலாம், அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கவுக்கலாம், அடுத்தவங்க புருஷனை எப்படி அபகரிக்கலாம், அடுத்தவங்க பொண்டாட்டியை எப்படி அபகரிக்கலாம், இந்த நாடகம் ஓடிங்குது. இதை உட்காந்து இதை பார்த்துங்குதுங்களே இதுங்க. அப்ப இதுங்க வாழ்க்கை அப்படியே அமையட்டும் போ. உன் வார்த்தையின்படியே உனக்கு, உன் எண்ணத்தின்படியே உனக்கு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. பி கேர்ஃபுல். சீரியஸ் விளையாட்டு இல்லைங்க. நல்ல விஷயத்தை பாருங்க, செய்திகளை கேளுங்க, நாட்டு நடப்பை கேளுங்க, பெரியாரை பற்றி கேளுங்க, அம்பேத்கரை பற்றி கேளுங்க. எப்படி உங்க சமுதாயம் முன்னேறணும், சமுதாயம்னா ஜாதிய சொல்ல, உன் பிள்ளைகள் எப்படி கவர்மெண்ட் போஸ்டுக்கு வருது அதை பத்தி பாருங்க. 4 பேருக்கு 4 மரத்தை நட்டு இந்த தெருவை எப்படி குளிர்ச்சி ஆக்கலாம் அதை பத்தி பாருங்க. 4 மரங்களை நட்டா இந்த தெருவே குளிர்ச்சியா இருக்கும்.
ஆளுக்கு 100 ரூபாய் போட்டா வச்சிடலாம். இதுதான் கிரியேட்டிவிட்டி பவர். ஒரு குளம் இருக்குது, அதை சுத்தம் பண்ணலாம். ஒரு பார்க் இருக்குது, அதை போய் சுத்தம் பண்ணிட்டு வரலாம். நாடு நல்லா இருக்கும். இதுதான் கடவுள் சிந்தை. உலக சிந்தனை எவன் குடி கேட்டானா, நான் சோறு துண்ணா, நான் தூங்குனா, இது சுயநலம். அவனை பத்தி தான் அடுத்த வாரம் இல்ல, ஐயா முடிச்ச மறுவாரம் பார்க்க போறோம். ஒரு சுயநலம் உள்ள ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட நிலைக்கு போயிட்டான். அல்லேலூயா. அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18. சீக்கிரம் முடிச்சிருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய, நீங்கள் தான் ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்பா. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, இப்ப சொல்றாரு, மீட்கப்படாத ரட்சிக்கப்படாத ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருப்பான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், ஆவிக்குரிய சபைக்கு போக மாட்டான், சத்தியம் வாசிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான், ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஒழுங்கா படிக்க மாட்டான், ஆனா கிறிஸ்தவன் சொல்லிப்பான். அந்த கும்பலை விட்டு விலகு. அத வாசி லாஸ்ட் வரிய. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க அந்த கும்பல் இருக்காதப்பா, நீ வேலைக்கு போ. அந்த கும்பல் அப்படிதான். அந்த கும்பல் உன்னை நாசப்படுத்தும், உன் வாழ்க்கையை நாசப்படுத்தும், உன் ஊழியத்தை நாசப்படுத்தும். ஆபிரகாம் அழைக்கிறார், ஆபிரகாமே நீ போ, உன் தகப்பனையும் தாயையும் இனத்தாரையும் ஜனத்தாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த கும்பல் அப்படிதான். யோசேப்பை பிரிக்கிறார். பைபிள் முழுவதும் பிரித்தெடுத்தல். உலகத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும், உலகத்துக்கும் உலகம் அல்லாததற்கும், ஆண்டவர் அறிஞ்சவனுக்கும் ஆண்டவர் அறியாதவனுக்கும், ஊழிய செய்கிறவனுக்கும் ஊழிய செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். நல்ல ஊழியம் செய்யற ஆட்களோடு சேர்ந்துக்க. ஊழியம் செய்யாம வாய் பேசுற கும்பலோடு பேசினா வாய் பேசின்னு நீ கெட்டு போயிடுவ. திருப்பட்டு போ. அல்லேலூயா. சோ இப்படி ஆண்டவரை பற்றி சொல்லிக்கினே இருக்கலாம். 1000 நாவுகள் போதாது. பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகவும் தொடர்ந்து இந்த வசனங்களை யூடியூப்ல கேளுங்க. நீங்க உட்காந்து இயேசுவை படிங்க. நம்முடைய கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வரணும், IAS வரணும், IPS வரணும், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து இந்த தேசத்துக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு தங்களுடைய லட்சங்கள் கோடிகளை கொட்டணும். அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குவோம். ஆமேன், ஆமேன். இந்த அப்படிக்கா